தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் பின்னணியில் உள்ள அக்யூஸ்டுங்களுடைய எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டுன்னு போகாமல் 4 லட்சம் எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி கொண்டுன்னு போகிறோம். அது அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னே கம்ப்ளைண்ட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உனக்கு என்ன வேலை, போலீஸை வேலை செய்ய சொல்கிறதுக்கு நீ ஆள் இல்லை. அப்போ தான் அவருடைய உண்மையான முகமே நான் பார்த்தேன். யார் நீங்களும் மோதுறீங்களா? ஆமாம், நானும் அவரும் மோதுறேன் கமிஷனர் ஆஃபீஸில். சார் இந்த மாதிரி இவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குதுன்னா அதை ஓரமாக வச்சு நீ என்ன பண்ணுற, அந்த ஆணவம் இருக்குது பாரு, காக்கி சட்டைக்கு உண்டான ஆணவம் அது வரக்கூடாது. காக்கி சட்டைன்றது பப்ளிக்கு சேவை செய்கிறதுக்கு தான். நீ மெடலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண அதாவது அக்யூஸ்டுங்களே நீங்கள் பிடிச்சி பல எப்படி சொல்கிறது, ஒரு தீவிரவாதியோ இல்லை கொடுத்துறது தான் மெடல், சிறப்பாக வேலை செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் ஒரு சாமானிய நீ செய்கிற வேலை செய்யலை இது சொல்கிறப்போ சுற்றி ஒரு 15 பேர் எதிரில் இதெல்லாம் நீங்களாம் பண்ணக்கூடாதுப்பா, இது எதுக்கு நீ பண்ணுற அப்படின்னு பகிரங்கமாக மோதுறாரு. அப்போ நாங்கள் கேட்குறேன், சார் சோஷியல் ஒர்க்கரு நாங்கள் உங்கள் நாலேஜ் தானே சார் எடுத்துன்னு வரோம், உங்களை செய்யலை என்ன, அப்படியே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு வெளியே போன்ட்டார்.